ஹலோ கைஸ், வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா நான் வந்து நம்ம போட்ட தக்காளி விதையை பார்த்தோன்னா எப்படி வந்துக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 7 நாள் நினைக்கிறேன், 7 நாளைக்கு முன்னாடி போட்ட தக்காளி விதையை இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி செடியாக வந்துடுச்சு. போட்ட எல்லா தக்காளி விதையுமே முளைக்கல, எனக்கு தெரிஞ்ச ஒரு பாதிக்கு மேலே முளைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே இப்போ தக்காளி விதை தான். நேற்று பார்த்தீங்கன்னா இந்த பெருசாக இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டியாக முளைக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இங்கே ஒன்று, இது ஒன்று, இது மாதிரி பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியில் இன்றைக்கி முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் கொஞ்சம், இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2-3 முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கே மிளகா போட்டேன், இது அடுத்த நாள் போட்டேன். இந்த தக்காளி போட்டு அதுக்கு அடுத்த நாள் போட்டேன், அங்கே எதுவும் இன்னும் முளைக்கல அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா முளைச்சிருச்சு. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன், நாளைக்கு நல்லா முடிச்சதுக்கப்புறம். ஸோ நம்ம எத்தனைக்குன்னு கவுண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13, இங்கே கொஞ்சம் இருக்குது, 14 15 16, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 16 விதை பார்த்திங்கன்னா முளைச்சிருக்கு. நான் எப்படி ஒரு 30க்கு மேலே போட்டு பண்ணிக்கிறேன், 16 விட்டு முளைச்சிருக்கு. ஸோ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது நல்லா இன்னும் ஒரு 20 நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கலாம் இதையே. அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடுங்குற அளவு நல்லா வளர்ந்துடும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நாங்கள் பிடுங்கி பார்த்தீங்கன்னா வந்து செப்பரேட்டாக நெட்டிடுவோம். இதே இடத்துல நெட்டினா நல்லா இது மாதிரி ஆயிரும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா காற்றுலாம் ஆக்சிஜன் இல்லாமல் குட்டாக இருக்கும், செடி நல்லா வளராது. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கிறத அப்படியே பிடுங்கி வாய்க்கால் ஓரமாக நெட்டிடுவேன். இங்கே இருக்க அதில் வாய்க்கால் போயிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஓரமாக நெட்டினா முடிஞ்சிச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் வாய்க்கால் போயிட்டுருக்கு. ஸோ எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து முதிக்காமல் இருக்குமோ, அதாவது கால் கை காலெலாம் படாமல் எந்த இடத்துல தனியாக இருக்குமோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சுருவோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா செடியை முதிக்காமல் போவோம் வாய்க்காலில். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து அடிபட்டுற செடி. நான் ஒரு 20 நாள் கழித்து பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நான் எப்படி பிடிக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாய்.